அந்த நிக்காவுக்கு பின்னால அவங்கள அதிக நாட்கள் மனைவி விட்டும் பிரியும் சூழலை உண்டாக்காதீங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக கூட்டு போறாங்க சஹாபாக்களை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்தோடு, வாலிபர்களோடு, வாலிப பருவத்தோடு எவ்வளவு அழகான அவர்களினுடைய அணுகுமுறையும் வழிகாட்டுதலும். நீங்க எல்லாத்தையும் கரெக்டா கவனிச்சுட்டே வாங்க. எத்தனை பெரிய திட்டங்களை எல்லாம் சொல்லி தராங்க பாருங்க. ஹந்தக்குக்கு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு போயிட்டாங்க. மதீனா எல்லையில நிறைய வாலிபர்கள், நாள் கடக்குது. இளைஞர்களை கூப்பிட்டு சொன்னாங்க பெருமானார். ஒரு கட்டத்தில் அவங்க அனுமதியும் கேட்டாங்க. அவங்களும் அனுமதி கேட்கறாங்க. வந்தாங்க. ஏன்னா போர்லாம் நடக்கல. அந்த பக்கமா இருந்து எதிரிகள் பயம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பகல் நேரத்தில் நீங்க போங்க, ஊருக்கு போய் உங்க மனைவியர்களை பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்களாம். உலகமே வியந்து போகிறது. போர்க்கள சிப்பாய்கள், போர் வீரர்கள் மதீனா எல்லையிலே அவர்களை அழைத்து வந்தார்கள் பெருமானார். அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க ஊருக்கு போய் உங்க மனைவியர்களை சந்தித்து விட்டு வாருங்கள் என்று ஒரு அனுமதியை கொடுக்கறாங்க. சில பேர் அனுமதி அவங்க கேட்டார்கள், பெருமானார் கொடுத்தாங்க. ரெண்டும் ஒண்ணுதான், அனுமதி வழங்கிட்டாங்க. அப்புறம் யார் என்று பார்த்தால் அவர்கள் எல்லாம் நேற்றைய தினம், முந்தைய தினம், போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் திருமணம் செய்த புதிய மாப்பிள்ளைகள், திருமணமான புதிய மாப்பிள்ளைகள் அல்லாஹ்வின் பாதையில் வந்திருக்கிறார்கள், போர்க்களங்களில் இருக்கிறார்கள். போரிலே இருக்கிற அந்த பெருமக்களை உங்க வீட்டுக்கு போங்க, போயிட்டு நீங்க வந்துருங்க. அதின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்து அனுப்புறாங்க. போங்க, போயிட்டு உங்க மனைவியர்களை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த ஒரு மறைமுகமான அந்த வாய்ப்பை வழங்குறாங்க. ஏன்? அந்த வாலிபர்கள் திருமணமான பருவம், அல்லாஹ்வின் பாதையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவருடைய எண்ணங்களுக்கு நாம் எந்த வகையிலும் கஷ்டம் கொடுத்துடக்கூடாது, வேறு ஆசைகள் வளர்ந்துடக்கூடாது. அது ரொம்ப கரெக்டாக. அதனாலதான் திருமணமானவர்கள் உமர் இப்னு கத்தாப் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா இல்லையா? அதிக நாட்கள் மனைவியை பிரிஞ்சு இருக்க கூடாது. இவர் வாட்டில் போய் 3 வருஷம் 4 வருஷம் எங்கேயோ உட்கார்ந்துடுறார். இங்கே மனைவியர்களுக்கான அந்த கடமைகள் நிறைவேறாமல் எல்லாரும் கட்டுப்படுத்த முடியாது. சில பெண்கள் அந்த நேரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறார்கள். ஏதோ ஒரு தவறான நிலை, அவருக்கு அங்கே ஒரு தவறான நிலை. அதற்கெல்லாம் காரணம் நபிகள் நாயகம் போட்ட அழகான கட்டுப்பாடான வாழ்க்கை. காலம் கடக்காமல் மனைவியர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு இருக்க வேண்டும்.